என் உள்ளம் வந்து கரெக்டாக இருந்தால் நான் உயர்ந்தவன் தானே. கண்டிப்பா. என் உள்ளம் தவறாக சிந்திக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் உட்காந்து பேசினார்னா அப்போ அவனை நான் கெடுக்கிறது தானே அர்த்தம். அதுதான் இப்போ நடக்குது. இதை ஒருத்தராக போய் பிடிக்கிறதுக்கு புகையை கொண்டு போய் பரப்புவதற்கு நடக்குதான்றது ஒன்று. இதை யாருமே இதெல்லாம் கேட்காதீங்க. கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சண்டை போடக்கூடாது. இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் சிந்திங்க. ஒருத்தரும் பெரியவர்களிலிருந்து சின்னவர்கள் வரைக்கும் சிந்திச்சுன்னா இது ஏன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவறு எங்கேயோ ஒருத்தர் நடக்கலாம். 90% 10 5 2 1 நடக்கலாம். ஆனால் இந்த 90 போச்சிடக்கூடாது. அந்த 90 பேர் பாதிச்சிடக்கூடாது. அதை நம்ம ஒருத்தரும் நினச்சோம்னா இது மாறும். இதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தினர் வந்து 8வது உயரத்துக்கு போயிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜனாதிபதி இருக்காங்களே, நம்ம பழங்குடி பெண், அவங்க திரௌபதி, அவங்க நம்ம நாட்டுக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய பெருமை. இதை நம்ம எடுத்துக்கிட்டு கீழே உள்ளவர்கள் மேலே உள்ளவர்களை நினைத்து கொண்டு ஜாதி இல்லை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். மேலே உட்கார வச்சு இந்தியாவே அழகு பார்க்குது இல்லையா? கேஜி பாலகிருஷ்ணன் ஒரு சீஃப் மினிஸ்டர், அவரை உட்கார வச்சு அழகு பார்க்கலையா? இங்கே இருக்கக்கூடிய தனபாலன் சபாநாயகர் தமிழ்நாட்டில் நம்ம அழகு பார்க்கலையா? உலக லெவலில் இவங்கெல்லாம் பறந்து பெரிய லெவலில் போயிட்டாங்க. இங்கே குறிப்பாக தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்லேயே தமிழ்நாடு மட்டும்தான் ஜாதி என்றது யாரும் நினைக்கல. ஆனால் இதை வேற மாதிரி புகைக்காக, ஆனால் அந்த மக்கள் கேட்கல. ஆனாலும் இங்கே இருந்து உயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, கவர்மெண்ட் அவங்க நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கு இல்லையா, அவங்க தான் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய உதவி மட்டும் இல்லாமல் இதுக்கு விடையும் அவங்க தான் கொடுக்க முடியும். இந்த கேள்விக்கு பதில் அவங்க கையில் தான் இருக்குது. உயர்ந்தவர்கள் அவங்க தான் நிரூபிக்கணும். ஏன்னா அவங்க எல்லா சலுகையும் கீழே இருந்து மேலே வாங்கி போயிட்டாங்க. அவங்க எப்போ கவர்மெண்டால் பண்ண முடியாது, கவர்மெண்ட் சட்டத்தை இயக்க முடியும், வாபஸ் வாங்க முடியாது. ஆனால் நான் நினச்சா வாங்கலாம். ஏன் வாங்கலாம்னா, நான் உயர்ந்து விட்டேன், இந்த சலுகைகள் எனக்கு வேண்டாம், ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து ஒருத்தருக்காச்சு இந்த சலுகைகள் கிடைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முன் வந்தா எல்லாரும் சிந்திப்பாங்க. ஆஹா, நம்ம உயர்ந்துட்டோம், இங்கே அதை கொடுத்து 2 பேர் 3 பேராச்சும் மேலே வர வச்சிட்டோம். இது யாருமே இந்த கீழ்மட்டத்தில் உள்ளவங்களை, ஒடுக்கப்பட்டவங்களை யாரையுமே இவங்க பேசவே முடியாது. ஏன்னா மேலே வந்துட்டோம், சலுகைகள் வாங்குறதுனால நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்க. சலுகைகள் வேணும், நமக்கு கீழே கொடுங்க, நம்ம சமுதாயத்துக்கே கொடுங்க, தலித் மக்களுக்கே கொடுங்க. அப்போது மேலே உயர்ந்தவன் கீழே உள்ளவனை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, நாங்கள் உயர்ந்துட்டோம், எங்கள் அண்ணன் மேலே போயிட்டாரு, தம்பி பின்னாடி வந்துட்டு இருக்காரு அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டாக இது அமையும். ஆனால் இது மட்டும் சிந்திச்சு இதெல்லாம் பண்ண முடியும், பண்ணலான்னு நினச்சிட்டாங்கன்னா யாருமே இதை தடுக்கவே முடியாது.